அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்காக சென்னையில் இருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று குறிப்பிட்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தனது முதல் மக்கள் சந்திப்பு தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். கட்சி தொடங்கி ஓராண்டு கடந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக மக்களை தேடி சென்று சந்திக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணத்தை இன்றைய நாளில் தொடங்குகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய். திருச்சியில் தொடங்கக்கூடிய அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அரியலூர், பெரம்பலூரை இணைக்கக்கூடிய விதமாக 4 இடங்களிலே சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகின்றார். இதற்காக கடந்த ஒரு 6 மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்று தீவிரமாக அவர்கள் ஆலோசித்து அந்த சுற்றுப்பயணத்தை தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் திருச்சியில் தொடங்கி அரியலூர், குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் 4 பகுதிகளிலே சுற்றுப்பயணத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். இதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையத்தை தன்னுடைய பனையூர் இல்லத்தில் இருந்து விஜய் வந்தடைந்திருக்கின்றார். சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி சென்று சரியாக காலை 10:30 மணி அளவில் திருச்சிராப்பள்ளியினுடைய மரக்கடை பகுதியிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் தன்னுடைய முதல் உரையை ஆற்ற இருக்கின்றார். ஏற்கனவே 2 மிகப்பெரிய மாநாடுகளை விஜய் நடத்தி முடித்திருக்கின்றார். அந்த மாநாடுகளில் அவர் பேசியிருந்த கருத்துக்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமைகளில் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தேர்தலுக்கு முன்பாக விஜய் சென்றடையக்கூடிய விதமாக முதலில் மாவட்டத்திற்கு ஒரு பகுதி என்று தேர்வு செய்து விஜயினுடைய அந்த கட்சி ரீதியிலான மாவட்ட அடிப்படையிலே குறைந்தபட்சம் கட்சியின் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்ற அடிப்படையிலே விஜய் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். விஜய் வருகின்றார் என்ற செய்தி அறிந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சென்னை விமான நிலையத்திலே ஏராளமாக குவிந்திருந்தார்கள். தற்பொழுது சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்படக்கூடிய விஜய் திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்திலேயே செல்ல இருக்கின்றார். இதற்காக அந்த பேருந்துகள் எல்லாம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. விஜய் வருகின்றார் என்றாலே அங்கே ஏராளமான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர் இருக்கக்கூடிய பகுதியிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முறை தேர்தல் சுற்றுப்பயணத்திலும் அவரை நெருங்கி சென்று தொண்டர்கள் அவருக்கு ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாத வகையிலே ஏற்கனவே காவல்துறை வழங்கியிருந்த அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான பேருந்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பேருந்திலே இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவை எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருக்கின்றது. விஜய் எங்கே தேர்தல் பரப்புரையை தொடங்குவார் என்பதே, திருச்சிக்குள் எந்த பகுதியில் அவருக்கான அனுமதி கிடைக்கும் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. நேற்றைய தினம் விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை, கொடுக்க வேண்டிய அந்த அனுமதியை தருவதற்கு திமுக காலம் தாழ்த்துகின்றது. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைப்பதற்கு எங்களுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திமுகவின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை விஜய் சுமத்தியிருந்தார். வழக்கமாக விஜய் தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவற்றில் மாநாடுகளில் பேசும் பொழுது திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை அதிக அளவில் கூடுவார். இந்த முறை விஜய் மாநாடு இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே திமுகவின் மீது நேற்று கடும் விமர்சனங்களை முன்வைத்து இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று விஜய் பேச போகின்ற அந்த 4 சந்திப்புகளிலும் அவர் ஆற்றப் போகின்ற உரையினுடைய சாராம்சம் என்ன, வழக்கம் போன்று அரசுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைப்பாரா, திமுக மீதான விமர்சனங்களை தான் விஜய் அதிக அளவில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது அதிமுகவுடன் அவர் நட்பு பாராட்டுகின்றாரா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தது அரசியல் களத்திலே. ஆனால் போட்டி என்பது தமிழக அரசியல் களத்திலே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தானே தவிர மற்ற யாரும் போட்டி களத்திலேயே இல்லை என்று சொல்லி அதிமுகவினருக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக அதிமுகவினர் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக தற்பொழுதும் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். விஜய் கட்சி தொடங்கியது முதல் அதிமுகவினர் விஜய் தங்களை விமர்சிக்கவில்லை என்று கருதி இருந்தார்கள். ஆனால் விஜய் அதிமுகவை ஒரு எதிர்க்கட்சி நிலையில் கூட வைத்து பார்க்கவில்லையோ என்று பொருள்படக்கூடிய விதமாக மாநாட்டிலே எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே போட்டி என்று சொல்லி அதிமுகவை போட்டியாளர் என்ற நிலையில் கூட நாங்கள் பார்க்கவில்லை என்பதாக சீண்டியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்று அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ள நிலையில் இந்த சுற்றுப்பயணத்திலே விஜய் பேச போகின்ற கருத்துக்கள் என்ன, அரசியல் ரீதியாக யாரையெல்லாம் விமர்சிக்க போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. தற்பொழுது விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இதுதான் மக்களை சந்திப்பதற்கான அவருடைய முதல் சுற்றுப்பயணம். இதற்கு முன்பாக பரந்தூரிலே போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்த
அந்த மக்களை சென்று சந்தித்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடங்களிலே 2 மிகப்பெரிய மாநாடுகளை விக்கிரவாண்டியிலும் மதுரையிலும் நடத்தி காட்டியிருந்தார். அந்த மாநாடுகளுக்கு பிறகு இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. தமிழக அரசியல் களத்தில் விஜயினுடைய அந்த பேச்சு, விஜயினுடைய நகைச்சுவையாக பேசக்கூடிய அந்த துணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தது. ஒவ்வொரு முறையும் விஜய் விக்கிரவாண்டியில் உரை நிகழ்த்தி முடித்த பிறகு அது கூட்டணியிலே மிகப்பெரிய குழப்பங்களை முக்கியமான 2 திராவிட கட்சிகளின் கூட்டணியிலும் ஏற்படுத்தியிருந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய இந்த ஒரு 70-80 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தார் விஜய். ஒவ்வொரு கட்சியும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விஜயினுடைய பேச்சுக்கு பிறகு காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் கூட தமிழ்நாட்டிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை அவர்களும் அது தொடர்பாக பேச தொடங்கியிருந்தார்கள். அந்த அளவு விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசியிருந்தது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிறகு மதுரை மாநாட்டிலே அண்மையிலே விஜய் பேசியிருந்தது நேரடியாக முதலமைச்சரை திமுக தலைவர் என்ற முறையிலே விமர்சிக்கக்கூடிய விதமான அரசியல் கருத்துக்களை பேசியிருந்தார். அதன் பிறகு திமுகவினர் இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய்க்கு எதிராக கடுமையான முறையில் எதிர்வினை ஆற்றி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் அந்த மாநாட்டில் பேசும் பொழுது எப்பொழுதுமே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக தான் இருப்போம், எங்களுடைய போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று ஒரு தகுதி உண்டு என்பதாகவெல்லாம் பேசி திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதன் பிறகு அதிமுகவினரும் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக போட்டி என்பது திமுகவிற்கும் கடந்த 70களுக்கு பிறகு அதிமுகவிற்கும் தான் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே அதிமுக, திமுக தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளும் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கான போட்டியில் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் கூறியிருந்தார். எனவே நேரடியாக விஜய்க்கு பதிலடி தரக்கூடிய கருத்துக்களை அதிமுகவினுடைய தலைமையும் பேச தொடங்கி இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் களத்திலே விஜய் ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய அந்த தகவல் படி, விஜய் சொல்லியிருந்த மாநாட்டினுடைய அறிவிப்பின்படி கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை விஜய் கூறியிருக்கின்றார். எனவே தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கின்றன. இந்த 7 மாதங்களிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார்? ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்திருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் விஜய் தொடர்பான கருத்துக்களை அவர்கள் நேர்மறையாக எதிர்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். விஜயினுடைய அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து கொள்கின்றோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜய் அரசியல் களத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகின்றார் என்று சொல்லியிருந்தார்கள். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை கூட விஜயினுடைய அரசியல் வரவு என்பது ஒரு சில கட்சிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய விதமாக விஜயினுடைய அரசியல் வரவை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏற்க தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே 2 மாநாடுகள் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஜய் தற்பொழுது நேரடியாக சென்று மக்களை சந்திக்க போகின்றார். இது தமிழக அரசியல் களத்தில் எப்படி ஒரு எதிர்வினையை ஏற்படுத்த போகின்றது? வார இறுதியிலே விஜய் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமை அவர் பேச போகின்ற அந்த கருத்துக்கள் தான் அந்த வாரத்திற்கான அரசியலாக இனி இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. திமுக உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து விஜயினுடைய இந்த விமர்சனத்திற்கு எதிராக பதிலடி தரக்கூடிய அளவிற்கு விஜயினுடைய விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடுமையான அந்த காவல்துறையோடு தொடர்ந்து சந்திப்புகளை நடத்தி காவல்துறையினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் தமிழக வெற்றி கழகம் இந்த மக்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு அனுமதியினை பெற்றிருக்கின்றார்கள். வழக்கமாக மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே தங்களுக்கு இது போன்ற அனுமதியை எளிதாக தரவில்லை என்று விஜயும் சொல்லி இருந்தார். எனவே விஜயினுடைய கோபம் முழுக்க முழுக்க திமுகவிற்கு எதிராக திரும்பும் என்ற எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தினர் இருக்கின்றார்கள். தங்களுடைய கட்சியின் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. மாநாடு நடத்த வேண்டும் என்றால் பல கட்டுப்பாடு போடுகின்றார்கள். விஜய் ஒரு இடத்திற்கு செல்கின்றார் என்றால் பட்டாசு வெடிக்கக்கூடாது, மாலை போடக்கூடாது என்று அடுத்தடுத்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நிர்பந்தங்களும் இல்லை. அவர்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. ஆனால் விஜய் மக்களை சந்திப்பதற்கு சென்றால் மட்டும் இவ்வளவு தடை என்று சொல்லி சமூக வலைதளங்களிலே தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து அரசுக்கு எதிராக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே விஜய் இன்று சொல்ல போகின்ற அந்த அரசியல் கருத்துகள் திமுகவை சாடக்கூடிய விதமாக அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு முறையும் விஜய் அந்த பகுதி மாநாடுகளில் பேசும் பொழுது இருந்ததை போன்று
ஒவ்வொரு பகுதியிலும் பேசும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது அந்தந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் இன்று பயணம் செய்யக்கூடிய அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் என்பவை தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி பெறாத மாவட்டங்களாக பொருளாதார ரீதியாக இருக்கின்றன. எனவே அந்த பகுதிக்கு அரியலூர் மாவட்டம் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் விஜய் வைத்திருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக இன்று தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய மத்திய மண்டலமான திருச்சியில் தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலே விஜய் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்றார். இதன் பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளியினுடைய மரக்கடை பகுதியிலிருந்து விஜய் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கின்றார். அந்த மரக்கடை என்பது எம்ஜிஆர் சிலை இருக்கக்கூடிய பகுதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.